எப்ப பார்த்தாலும் மோட்டிவேஷனே பேசி போர் அடிக்கிறோம்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா பேசலாமா? தமிழ்நாட்டில் நடக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி காமெடியான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. அதை பத்தி வேணா பேசுவோம். ட்விட்டர்ல ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். இந்தியாவில் 99% பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ஃபுளுசரா இருக்காங்களாம் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ வந்து பேசியிருக்காராம். அது எங்க இருந்து சர்வே எடுத்தீங்கன்னு கேட்டப்போ வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்படி நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் யாருன்னு தெரியாது. சென்ட்ரலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தண்ணி லைன் பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா மார்ட்டின் லூதர் கிங் வரையும் போயிடுதான். நம்ம நாட்டோட ஹிஸ்டரி ஆச்சு தெரியுமா? இந்த உலகத்தில் முதல்ல வந்த முதல் ஹிஸ்டரி நம்மள் தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தமிழ். இது கட்சி மீட்டிங்கா டெக்டாக்ன்ட்டு மக்கள் கேக்குறாங்க. மக்கள் வந்து அந்த பார்ட்டியை பார்த்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேக்குறாங்க. 2 பேரும் ஒரே கட்சியில தானே இருக்கீங்க, சண்டை போடாதீங்க கேட்டியா? நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். ஒரு ஃபேன் பேஜ்ல ஆர்வில் பிகேம் சிஎம் 2026 மார்க் மை வேர்ட்ஸ்ன்ட்டு ஒரு ஃபேன் வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. கமெண்ட்ல முதல்ல கவுன்சிலர் வர சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு காய்ச்சி விட்டாங்க. ஒரு மீம்ல யார் இவரு காட்டு கத்துறாரு, என்னதான்ப்பா வேணும் இவருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதான் சொன்னேன், ரிமோட் எல்லாம் உடைச்சிங்களேப்பா, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டீங்களே சொல்லிட்டு மக்கள் கேக்குறாங்க. சிவா என்ன பண்றீங்க? டீயை தொட்டி எண்ணெயை அடிச்சுக்கிறேன் சார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அப்பா பையன் சண்டை வீட்டுல வச்சுக்க வேண்டியதுதானே. அதனால கட்சியில பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா.